ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி தோட்டத்தை பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ தான் தக்காளி வந்து சின்னதாக பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பச்சை மிளகாவுமே நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. செடி பிடிங்கி நட்டு வச்சுருந்தேன், சூப்பராக முளைஞ்சிருக்கு. காயுமே நல்லா கொத்து கொத்த வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து கத்திரிக்காய் தாங்க. கத்திரிக்காயில் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரே ஒரு காய் 2 காய் அது மாதிரி வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இது வள்ளிக்கொடி. இது இன்னும் கிழங்கு வைக்க ஆரம்பிக்கல. ஒரு வயலுக்கே நட்டு வச்சுருக்குறோம். கிழங்கு வச்சோன்னே அப்லோட் பண்ணுறேன். இந்த கீரை பேர் எல்லாருக்குமே தெரியும். இந்த கீரை பேர் தண்டு கீரை. இந்த கீரை ஒரு செடி இருந்தாலே போதும், ஒரு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கீரை பறித்து எடுத்துக்கலாம். நானுமே கீரை பறித்து எடுத்துக்கிட்டேன். இதோட ரெசிபி வந்து நெக்ஸ்ட் விலாகில் அப்லோட் பண்ணுறேன். இப்படி பழுக்கிற மிளகாய் எல்லாமே நம்ம எடுத்து காய வச்சு எடுத்தால் மிளகா செலவு ரொம்ப கம்மியாகும். நம்ம மிளகாத்தூள் அரைக்கக்குள்ள இந்த கீரை வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இது வந்து புளிச்சக்கீரைன்னு எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த எங்கள் காய்கறி தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு போங்க.